ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம். கிறிஸ்தவ வட்டாரங்களில் அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை, சொல்லக்கூடிய வார்த்தை ஜெபம். அப்போ நம்ம ஜெபம் எப்படி செய்யணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதைத்தான் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு தான் முதல் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற அப்போ கடவுளுடைய நாமம், அவருடைய பெயர் பரிசுத்த குலைச்சல் உண்டாகக்கூடாது. அவருடைய பெயருக்கு எந்த விதமான அவப்பேரும் உண்டாயிடக்கூடாது. அப்போ கெட்ட பேர் அவருக்கு நம்முடைய செயல்களினாலே அவருக்கு கெட்ட பேர் உண்டாகும். ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுக்காமலோ, வந்த ஃபோனை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா, அப்போ அவங்க அவமானமா பேசுவாங்க. நம்முடைய பின் ரவுண்டு என்ன? நம்முடைய பின் ரவுண்டு நம்மளை பின்தொடர்றோம், யாரை பின்தொடர்றோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ கிறிஸ்துவை பின்தொடர்றோன்னா, கிறிஸ்தவனா இவன் அப்படின்னு கிறிஸ்தவுடைய பேருக்கு அவமானத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அவமானம் வரும்போது எப்படின்னா, கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கு பதிலாக அவருடைய நாமம் தூசிக்கப்படும்படிக்கு நாம் நடந்து கொள்கிறோம். அப்போ அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லித்தராரு. அப்புறம் ஜெபத்தில் 2 விதமான ப்ராசஸிங் நடக்குது. ஒன்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை நாமே காப்பாற்ற வேண்டிய ஒன்று இருக்குது. எப்படின்னா, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டால் தான் அதில் ஒரு ஜெயம் கிடைக்கும். அப்போ சிந்தை ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு என்ன ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, கர்த்தாவே என்னுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பாற்றுங்கள். நம்ம பைக்கை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். அப்படின்னா வாகனங்களில் நம்ம ஓட்டும்போது கவனமாக ஓட்ட வேண்டும். 2 பக்கம் பார்க்கணும். சாலை விதிமுறைகளை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். சரியாக கடைபிடித்து சரியாக பயணிக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். நாம் தாறுமாறாக பயணிக்கும்போது, தாறுமாறாக செயல்படும்போது ஜெபம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுதான் சொல்கிறது. நம்முடைய சிந்தனையும் செயலும் சரியாக இருக்கணும். ஒரு ஒழுங்கு வேணும். அதுதான் ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு இருக்குது. கண்டிப்பாக நம்முடைய செயல்பாட்டிலேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது. இது 2மே சரியாக இருந்தால் தான், சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் தான் ஜெயம் உண்டாகும். வெறுமனையாக சொல்லிக்கொண்டு ஜெபம் ஒன்று செயல் ஒன்று இருந்தால் அந்த ஜெபத்துக்கு வேல்யூ இல்லை. இதுதான் மெசேஜ். ஓகே, இன்னும் அடுத்த மெசேஜில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.